அத்தை இன்னைக்கு என்ன சமையல் ரெடியா? சாப்பிட்லாம். வாங்க. என்ன இன்னைக்கு இலையெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? இன்றைக்கி பிரியாணி இருக்கு போல இருக்கு. வாடியம்மா 7 நாளைக்கு இருக்குப்பா பிரியாணி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ. சரி, அப்போ இன்னைக்கு என்ன தான் சமையல்? அத்தனைக்கு ரசம் வச்சுருக்கேன்டி. ஐயே, ரசமா? ரசனா உங்கள் பிள்ளைக்கு விஷமாச்சே. ஒன்றும் இல்லை, எத்தனை பிரியாணி சாப்பிட்டு வயிறெல்லாம் எரியுதுன்றீங்க, அதனால நீங்கள் எத்தனை ரசம் வச்சேன். நான் சாப்பிட்ருவேன். என்ன நடக்க போதும் எனக்கு என்ன? இன்னும் பிள்ளைய காணும் வருவான்னு பார்க்குறேன். என்னம்மா இலையெல்லாம் போட்டுறீங்க? என்ன சாப்பாடு? இன்னைக்கு என்ன எத்தனை பிள்ளை விருந்து இருக்கு போல நேற்று மாதிரியே? செம்ம விருந்து தான் இன்னைக்கு. உனக்கு வாடி இருக்குவா? சாதம் சூப்பரு. விருந்து தான். என்ன மம்மி சாதம் போட்டு தண்ணி ஊற்றுறீங்க? தண்ணியிலடா ரசம். ரசமா? நம்ம இலையெல்லாம் போட்டு ரசம் வச்சுட்ட. இந்த ரசமா எனக்கு வேணா ஒன்று வேணாம், எனக்கு நீங்களே சாப்பிடுங்க. ரசம் நமக்கு விஷம், எனக்கு தேவையில்லப்பா. எந்திரிச்சு போயிட்டான். அவன் போனால் போயிட்டுப்பான். நமக்கு பசிக்குது, நீங்கள் போடுங்க சாப்பாடு, நம்ம சாப்பிட்டுக்கலாம். என் புள்ள சாப்பிடவே இல்லையடி. அப்போ போய் கடையில் பிரியாணி வாங்கி கொடுங்க, எனக்கு என்ன? சரி, அப்போ எனக்கு என்ன சமையல் இன்னைக்கு? ரசம் தானே இன்னைக்கு? தொட்டுக்க ஏதாவது இருக்கா, இல்லை அது பெருசாக தின்னணுமா? தொட்டுக்க இருக்கு. பட்டாணி போட்டு கேரட் போட்டு அத்தை இது பண்ணி மாதிரி ஒரு மசாலா பண்ணியிருக்கேன். ஒரு தொட்டுக்கு தான் இருக்குது. ஏய், அத்தை கடைக்கு போயிட்டு வந்தேன்னா அப்படியே வடை போட்டிருந்தான், அதனால உங்களுக்கு வடை வாங்கி வந்துருக்கேன். சூப்பர், இது போதுமே எனக்கு. இன்னைக்கு அவ்வளோதானா சமையல்? இன்னைக்கு சமையல் தானே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.